மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதா கிட்ட வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கா. ரஞ்சிதாவை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கிடையவே கிடையாது. ரஞ்சிதா வந்து நம்ம கூடவே இருக்கா. அவளுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். இவ்வளோ நாள் வந்து நான் சொல்கிறதுக்காக தான் வந்து மாமாவை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான்னு நினச்சேன். ஆனால் வந்து ரஞ்சிதா வந்து இவ்வளோ ஆசைப்பட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடயே இருக்கா. இவ்வளோ நாள் வந்து அவளுக்கு நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும். விஜய் வந்து கண்டிப்பாக ரஞ்சிதாவோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமாக வந்து ராஜேஸ்வரி யோசிச்சுட்ருக்காங்க. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வந்து ஆல்ரெடி ஒரு குடும்பமாக இருக்கிறவங்கள பிரித்து எப்படி நீங்கள் வந்து ரஞ்சிதாவுக்கு பண்ண முடியும்? அதுதானே இங்கே ஒரு கஷ்டம். இவ்வளோ நாள் வந்து ரேணுகா இல்லாதப்போல்லாம் வந்து எவ்வளோ நாள் வந்து விஜய் வந்து தனிமையில் இருந்தார். அப்போல்லாம் வந்து ரஞ்சிதாவை கட்டிக்கணும், ரஞ்சிதாவோட நல்ல மனசு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் எதுவுமே பண்ணாமல் இப்போ வந்து சடனாக வந்து ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சு. அதுவும் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு அவங்க 2 பேருக்கும். அப்படி இருக்கிறப்போ நீ மொழியை நான் அனுப்பிவிட்டு நான் உன் கூட வந்து நான் மாமாவை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எந்த விதத்தில் எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்படி ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்து ஒருத்தருங்க கிட்ட வந்து வீட்டை விற்கிறதுக்கு வந்து பேசியிருக்காங்க. ஒரு வக்கீல் கிட்ட பேசியிருக்காங்க, ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு பர்சன் கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து விஜய் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரவுடியை இறக்குமா, உங்களுக்குள்ள பிரச்சனை வர வைக்குமா, லாஸ்ட்டாக வந்து ஏதோ ஒரு வேலைக்கு வீட்டை விற்றா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை அந்த மனநிலைமை கொண்டு வந்துடுவான். அவன் சரியான மோசமாக ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து விஜய்க்கு வந்து தெரிய வருது. ஓ, இவங்க வந்து வீட்டை விற்கிற அளவுக்கு வந்து போயிருக்காங்களா அப்படின்ற பிளான் வந்து விஜய்க்கு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த பர்சன்ஸை வந்து ராஜேஸ்வரி கிட்ட பேச சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து உங்களை மட்டும்தான் தெரியும், ஆனால் உங்கள் அக்காவை வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது, நீங்கள் தான் வந்து சொல்லி புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து நாங்கள் தான் சொன்னது அப்படின்னு தெரிஞ்சால் எங்களை சும்மா விட மாட்டான், எங்களோட தொழிலுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. விஜய் வந்து உடனே வந்து ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, என்ன வீடெல்லாம் விற்கிறதுக்கு வந்து ஆல் ரெடி பண்ணியிருக்கியாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ராஜேஸ்வரிக்கு வந்து இது எப்படி இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக்கிங். ஆனால் வந்து ராஜேஸ்வரி இதுக்கெல்லாம் பயந்துடுறவங்களா, ஆமாம் நான் விற்குவேன், என் வீட்டை நான் விற்கிறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதுக்கு விஜய் வந்து, என்னது உன் வீடா, இது என் வீடு, உனக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல வந்து நீ எப்படி வந்து விற்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்குறாரு. இவ வந்து இவ்வளோ தைரியமாக வந்து விஜய் வந்து யோசிக்கணும். இவ வந்து இவ்வளோ தைரியமாக வந்து வீட்டை விற்கிறதுக்கு இறங்கியிருக்கா, ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து இவ பேருக்கு மாறி இருக்குமா இல்லை நம்ம பேர் இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து விஜய் வந்து இன்னுமே வந்து செக் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து விஜயோட மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வந்தால் இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு இது வந்து இன்னும் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நமக்கு வீடு வேணும் அப்படின்றது மைண்ட் செட்டில் தான் வந்து எல்லோரும் வந்து இங்கே தங்கியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ இன்னமும் வந்து சொத்தெல்லாம் வந்து உங்கள் பேரில் தான் இருக்குது, வீடு வந்து உன் பேரில் தான் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து விஜய்க்கு வந்து தெரிய வந்தால் இவங்களுக்கு இன்னும் வந்து தைரியமாக வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து விஜய் வந்து பேசலாம். ஆனால் இந்த விஷயத்த வந்து ஏன் வந்து விஜய் இன்னும் செக் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரியலை. இவர் ஒரு பக்கம் வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம இவளை தொந்தரவு பண்ணி அவளை வந்து டார்ச்சர் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடலாம், பயமுறுத்தி வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி மாதிரி இவங்களால பண்ண முடியாது. ஏன்னா வந்து ராஜேஸ்வரி வேறு, விஜய் வேறு. அதை இவங்க பண்ண மாதிரியே இவங்களும் பண்ணால் ஒரு 2 பேரும் ஒன்றாயிடும்ல. அதனால் வந்து விஜய் வந்து விட்டு கொடுத்து போயிட்டுருக்காரு. என்ன தான் இருந்தாலும் அக்கா அவள் பண்ண மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, அவளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்புறம் நமக்கும் அவளுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து பொறுமையாக போயிட்டுருக்காரு. பொறுமையாக போகிறது இதெல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த விஷயம்லாம் இவருக்கு தெரியணும். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, சொத்து இல்லாமல் உங்கள் பேரில் தான் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து விஜய்க்கு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சு வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இவங்க இன்னமும் தைரியமாக வந்து அந்த வீட்டில் வந்து இருக்கலாம், திமிராக நடந்துக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஆன்சர் வந்து. ஆனால் வந்து விஜய்க்கு வந்து இதை கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த இடம் விற்கிற அதாவது வீட்டை விற்கிற விஷயம்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து சீக்கிரமாக தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரேணுகா வேறு அங்கே அடிபட்டு அப்படி கிடக்கிறா, ராஜேஸ்வரி வேறு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மல்லியை வந்து இந்த விஷயத்தை வச்சே உன்னை நான் அடைக்கிடுவேன், ஒடிக்கிடுவேன், வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவேன், உன்னை அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லா வார்த்தையிலையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மல்லிக்கு வேறு பயமாக இருக்குது என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அடிபட்டு கிடக்கிறா, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகணும், இல்லை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்ல இல்லாமல் மல்லியை பழி வாங்கிறதுனாலே வந்து இவளை இப்படி விட்டு வச்சுருக்காங்களே அப்படின்றது தான். அவள் ஆகாதவளோ ஆகனவளோ
எப்படி ஒன்று அடிபட்டு கிடக்குற அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் மல்லியை பழி வாங்கணும், உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு, இந்த ஒரு விஷயத்த வச்சே நான் உன்னை வந்து வீட்டை விட்டு விரட்டிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவால் விட்டுட்ருக்காங்க. என்னத்தை சொல்கிறதோ தெரியல. ஆனால் யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என்னோடய ப்ராப்ளம் சரியாகணும், எனக்கு வீடு வேணும், நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து ராஜேஸ்வரியோட பாயிண்ட்டு போல். அதனால தான் வந்து யார் என்ன பண்ணாலும் எனக்கு என்ன, நீங்கள் எப்படியாச்சும் போங்க, எனக்கு இந்த வீடு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. விஜய் வந்து இதை எப்படி எடுத்துப்பார் அப்படின்றது புரியல. விஜய் மட்டும் கிடையாது, நிஷா, கதிரேசன் வந்து ஏற்கனவே வந்து நிஷாவுக்கும் மல்லிக்கும் ஆகவே ஆகாது. இதில் வந்து ராஜேஸ்வரி வரை பார்த்துட்டா இந்த விஷயத்த. ராஜேஸ்வரி வந்து நல்லா ஏற்றி விட போகிறா. இவள் வேணும்னே வந்து தள்ளி விட்டுட்டா, பிளான் பண்ணி வந்து தள்ளி விட்டுட்டா. தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் காப்பாற்றவே கிடையாது, ரொம்ப நேரம் வந்து விழுந்துகிட்டே இருந்தா. இப்படியெல்லாம் வந்து கதிரேசன்கிட்டேயோ நிஷாக்கிட்டேயோ சொன்னேன். அந்த இடத்துல வந்து யார் வந்து யோசிப்பாங்க? கதிரேசன் வந்து பொண்ணு மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்காங்க. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, பொண்ணுக்காக நான் எது வேணாலும் செய்வேன் அப்படின்ற நிலமையில வந்து இருக்கார். அப்படி இருக்கிறப்போ நீ இப்படி கிடக்கிற, என் பொண்ணு இப்படி கிடக்குறா அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து கதிரேசனால் அந்த பதட்டம் வந்து மல்லியை வந்து ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்ற பயம் நமக்கு இருக்குது. நேற்றெல்லாம் வந்து ரொம்ப நல்லா போச்சு, எல்லாமே வந்து பாசிட்டிவாக முடிஞ்சு. இன்றைக்கி என்ன வந்து எல்லாமே வந்து மல்லிக்கு ஆபத்தாக முடியுது. இது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நமக்கெல்லாம் என்ன வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகாக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படவும் முடியல, மல்லி வந்து மாட்டிப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு சோகப்படம் ஃபீல் பண்ணவும் முடியல. இப்படி ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நம்ம இப்படி மாட்டி விட்டுட்டாரே. ரேணுகா வந்து இப்படி ஆனதில் கொஞ்சம் சந்தோஷம்தான். இவளுக்கு தேவை தான், இது வேணும்ன்ட்டே வந்து பண்ணிகிட்டு இருந்தால, அதனால் இவளுக்கு தேவை தான் அப்படின்ற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.